ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து கேரம் போர்டு ப்ளே பண்ண போகிறோம். இப்போ கேரம் போர்டில் நம்ம வச்சுருக்கிறது வந்து 26,000 இருக்குது. அதில் ஏதாவது நம்ம எடுத்து விளாட்லாம். இப்போ 26க்கு இது விளாட்லாம். இப்போ இவனை அசால்ட்டாக தோக்கடிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ரெக்கார்டில் ஆனில் வச்சு ஏதாவது டாஸ்க் எதாவது பண்ணணுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஆரம்பத்தில் நம்ம தான் கழிச்சு விட்ருக்கோம். எப்படி ஆடுறானான்னு பார்க்குறேன். அவனும் போடல, நம்மளும் போடல. ஃபஸ்ட்டு காயின் நம்ம தான் போடணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் யார் போடுறான்னு. நம்ம தான். இந்த மாதிரி ட்ரிக்லாம் இருக்குது. நீங்கள் வேணுன்னா உங்களுக்கு விழுப்புரியாக எப்படி ஒரு ஷாட் வைக்கணும்னு நான் சொல்லித்தரேன் அடுத்த வீடியோவில். இப்போ நான் அடிச்சல அந்த ட்ரிக்கில் செம்ம ஈஸி. அந்த டைம் நம்ம ரொம்ப அப்படியே எப்படி ஆடணும்னு நான் அலசாட்டாக சொல்லித்தரேன். அந்த வீடியோ வேணுன்னா இது கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்லணும். இந்த மாதிரி நல்லா எனக்கு பிளேயர் மாதிரி ஆடணும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பிளேயர் மாதிரி ஆடணும் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளேயர் மாதிரி நான் சொல்லி தந்துடுவேன் அசால்ட்டாக. அது வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே புரியும். ஒரு காயின் கூட போடல, நான் ஃபவுல் மட்டும் போட்டுனே கிடக்குறான். சரி விடுங்க, நம்ம முடிச்சிடலாம் மேட்ச்சை வேகமாக. நம்ம வின் ஆகிறோம், 20,000 ரூபாய் ஜெயிக்கிறோம். இப்போ நம்ம மாட்டுன்னு என்ன பண்ணலாம் யோசிக்கணும். இருங்க, இந்த காயின் வேறு குறுக்கில் இருக்குது. இப்போ நல்லா இருக்குது. இப்போ நம்ம நினச்சா 3 காயின் போடலாம். இருங்க, ட்ரை பண்ணலாமா? 3 காயின் போட முடியுதானே? இதை எட்ஜில் வச்சு அடிச்சோன்னா கொஞ்சம் கிட்ட போயிடுச்சு. நான் ஊந்துருக்கோம். அது நான் எட்ஜை ஒழுங்காக வைக்கல. போட்ட காயினும் கட்டிட்டான் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். கேரம் போர்டு கொஞ்சம் ஈஸி, கொஞ்சம் கஷ்டம். அதை பார்த்தான்னா நீங்கள் சூப்பராக ஆடலாம். இப்போ இந்த ரெண்டும் எனக்கு கை காயினாகுது. நான் அசால்ட்டாக போட்டுருவேன் இந்த 2 காயினை. இப்போ நான் அதான் ஆட போகிறேன். இல்லை ஒரு டேர் ஷாட் ஒன்று கிடக்குது பாருங்க. ஐயோ, இன்னொன்று காயின் தட்டிடுச்சே. சரி பார்க்கலாம். 0-2. இந்த காயினை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சரியான கேமு. எப்படி வேணா ஆட்டோம். நம்ம பொறுமையாக அடிச்சு ஆடலாமா? பார்த்தீங்களா, இப்போ தான் ஆடணும். அவசரமே படக்கூடாது. எவ்வளோ காயின் பண்ணாலும் பொறுமையாக அடிச்சு வினாலாம் நம்ம மாட்டினேன். இப்போ இது வினாலும் அடுத்தது ஒரு சூப்பரான ஷாட் ஒன்று விடலாம். ஒரு காயின் விடாமல் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் கேம்லேயே. அவன் பார்த்தோன்னே நம்மளை பயப்படணும். ஏன்டா இவன் கூடலாம் போட்டி போட்டான்னு. கேரம் போர்டில் நீங்கள் லெவலில் எவ்வளோ புஷ் பண்ணுறீங்களோ அப்படி ரொம்ப டஃப்பான ஒருத்தவங்க அடிப்பாங்க. இவன் 2 காயின் போட்டான் ஒரே கல்லில். பார்த்துக்கலாம். 3 காயின். வாடா நீ எப்படி இருந்தால் 4 வாடா. நான் அசால்ட்டாக 5 போயிடுவேன். இவன் கழிச்சு விட்டு போடுறான் ஃப்ரெண்ட்ஸ். அதாலே அவன் சும்மாவே உயுது. சரி, ஏதோ ஒன்று எப்படியா ஆட்டோம்னோ. நம்மக்கிட்ட வந்துட்டானா நம்ம ஒரு இப்போ வந்து நம்ம இது டேர் ஷாட் விடலாமா யோசித்தேன். விட்டுறலாம் தான் நினைக்கிறேன். இருங்க பார்க்கலாம். ஐயோ, காயின் தட்டிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி பரவாயில்ல, நம்மளுக்கு 3 காயின் தான். பார்க்கலாம் இருங்க. 3 காயின்னு நம்ம அசால்ட்டாக தான். அவ்வளோதான். இப்போ 2 காயினால் அவ்வளோதான். இப்போ அந்த 2 காயினும் போட்டுருவேன். இப்போ அவன் விட்டானா 2 காயின் நம்மளுக்கு தான். இருங்க, இவன் எத்தனை காயின் போடுறான்னு பார்க்கலாம். அந்த ஒரு ஆட்டத்துக்கு ஒரு காயின் போட்டால் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈடுக்கு வருவான்? சரி விடுங்க, நம்ம தான் ஆட்டத்தை முடிக்கணும் போலுக்கு. நான் தான் முடிக்க போகிறேன். இப்போ சிங்கிள் காயின் ஃப்ரெண்ட்ஸ். அதான் அவனே போட்டு கொடுத்துட்டான். நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் வேணு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ரெக்கார்டில் ஆனில் வச்சுக்கோங்க.